பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினத்தை ஒட்டி பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பிரெஞ்சு தூதரக அதிகாரி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பிரான்சில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்ற மகத்தான பிரெஞ்சு புரட்சியின் மூலம் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மக்களாட்சி உருவானது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டின் துணை தூதர் ஜீன் பிலிப் ஹூதர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. இரு நாடுகளின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு மற்றும் கலாச்சார பிணைப்பை நினைவு கூறும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள், பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள், முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மணவெளி தொகுதி தாவேகா MLA ராமு பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி தாவேகா MLA ராமுவின் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு கிராமங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பல இடங்களில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய ராமு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தவளகுப்பத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் ராஜவேலு, MLAக்கள், முன்னாள் MLAக்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து ராமுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். NR காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாதது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வராதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் ரூபாய் 4000 உரிமை தொகை வழங்க வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அரசு உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கிராமப்புற சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ்
கெம்பெஃப் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனமும் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளையும் இணைந்து சமூக நல நிகழ்ச்சியை நடத்தின. இதில் திருக்காஞ்சி, உருவையாறு, குணுச்சம்பட்டு, வில்லியனூர், மடுகரை, சாத்தமங்கலம், கழுப்பெரும்பாக்கம், சடையாண்டிக்குப்பம், பள்ளித்தென்னல், போர்க்காடு, மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் பிரவீன் வரவேற்புரையாற்றினார். கெம்பெஃப் அல்கலிஸ் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து துணை பொது மேலாளர் கண்ணப்பன், சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் ஆகியோர் பேசினர். மூத்த நிர்வாகி ராஜா உடனிருந்தார். இதில் 27க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு பேட்டரி ஸ்ப்ரேயர், 30 கிலோ விதைகள், பஞ்சகாவியம், மீன் அமிலம் உள்ளிட்ட 20 வகையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன் குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து மற்றும் இயற்கை விவசாயி வீரப்பன் ஆகியோர் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து ஆலோசனைகள் வழங்கினர். நிகழ்ச்சியை திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் லோகேஷ், சத்யா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். ஏற்பாடுகளை மங்களம் பகுதியை சேர்ந்த நாகராஜ் மற்றும் பள்ளித்தென்னலை சேர்ந்த தேவராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி நித்யா பேக்கேஜிங் என்ற அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நித்யா பேக்கேஜிங் என்ற அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் குடோன்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளில் தீ பற்றியதால் சில நிமிடங்களிலேயே தீ மளமளவென பரவி தொழிற்சாலையின் பெரும்பகுதியை சூழ்ந்தது. அதிக வெப்பநிலை மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய அட்டை பொருட்கள் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததே தீ வேகமாக பரவ காரணமாக இருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த நகர மற்றும் கிராமப்புற தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த வீரர்கள் பல தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் குடோன்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக போராடியும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறினர். இதனால் வானளாவிய கரும்புகை அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்தது. மேலும் தீயணைப்பு வாகனங்கள் போதுமான அளவில் இல்லாததால் தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் கடும் வெப்பமா அல்லது மின் கசிவா என்பது குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தொடக்க விழா நடைபெற்றது. கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு மாணவர்களின் தொடக்க விழா நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம், இயக்குநர் குமரவேல், கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் உள்ளிட்டோர் புதிய மாணவர்களை வரவேற்று கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் குறித்து அறிவுரை வழங்கினர். மேலும் கல்லூரியின் கல்வி சிறப்புகள், வேலைவாய்ப்பு சாதனைகள் மற்றும் மாணவர்களுக்கான மேம்பட்ட வசதிகள் குறித்து எடுத்துரைத்தனர். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் திரளாக பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி அருகே சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் மெத்தபெட்டமின் வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே சின்னக்கோட்டக்குப்பம் பழைய ஆரோவில் சாலையில் கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக புதுச்சேரி பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் இருந்த 2 பேரை விசாரித்ததில் அவர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒருவர் விழுப்புரம் மேல்செட்டி தெருவை சேர்ந்த ராகேஷ், மற்றொருவர் சென்னை கொருக்குப்பேட்டை நரேஷ்குமார் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் இருவரை சோதனை செய்ததில் 2 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் அதனை பயன்படுத்தும் ஊதுகுழல் 2 ஆகியவற்றை கைப்பற்றினர். இதனையடுத்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆரோவில் பகுதியில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த 6 பேர் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தீயணைப்பு துறையில் 3 தீயணைப்பு வீரர்களுக்கான பணி நியமன ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்கள் உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். அதில் தேர்வு செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேர் சொந்த காரணங்களுக்காக தங்களது பணியினை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர். இதனை அடுத்து அந்த இடங்களை நிரப்பும் பொருட்டு தகுதியின் அடிப்படையில் காத்திருப்பு பட்டியலில் இருந்த 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடந்தது. சட்டசபை வளாகத்தில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி தீயணைப்பு வீரர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய அரசின் திட்டங்கள் செயல்பாடு குறித்து திஷா குழு ஆய்வுக் கூட்டம் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான திஷா குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் குழு துணைத் தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் சரவணன்குமார், ஏகேடி ஆறுமுகம், செந்தில்குமார், நேரு, மோகன்தாஸ், செந்தில், அழகானந்தம், கார்த்திகேயன், ராமு, கார்த்திகேயன், ரவிக்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, நிலம் மற்றும் சர்வே பதிவேடுகளின் துறை, குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து துறை தலைவர்கள் விரிவாக விளக்கம் அளித்தனர். மேலும் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் செயல்பாடு, திட்ட மதிப்பீடு மற்றும் முன்னேற்ற பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், கிராம சேவா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் தங்களது தொகுதிகளுக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். நிறைவில் பேசிய வைத்திலிங்கம் எம்பி, மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் விரைவாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயன் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைய சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கடலூர் வாலிபரை புதுச்சேரி அழைத்து ரூபாய் 70,000 மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை பறித்து சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூரை சேர்ந்த கார்பெண்டர் சஞ்சயை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய புதுச்சேரியை சேர்ந்த ஜெயக்குமார் மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரைக்கு மது அருந்த வருமாறு அழைத்துள்ளார். அங்கு ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பர் ஜெயபிரதாபனுடன் மது அருந்திய போது போதையில் இருந்த சஞ்சயை இருவரும் தாக்கி அவர் அணிந்திருந்த ரூபாய் 70,000 மதிப்பிலான வெள்ளி செயின், குருமாத்து, அரைநான் கயிறு மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து சஞ்சய் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமார், ஜெயபிரதாபன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பயன்படுத்திய பைக் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் ஏற்கனவே வழிப்பறி மற்றும் கஞ்சா வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைக்கிலப்பட்டு கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் ராமு. இவருடைய மகன் அவினாஷ். இவர் கூனுச்சம்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை மாணவன் அவினாஷ் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். கைக்கிலப்பட்டு ஏரிக்கரை வழியே சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த சாண்டா கிளாரா என்ற தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களுடன் செல்லும் போது முன்னால் சென்ற மாணவனின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மாணவன் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து ஒன்று திரண்ட அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பள்ளி பேருந்தை அடித்து உடைத்து நொறுக்கினார்கள். இதில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில இந்திய ஜனநாயக கட்சியினர் இளைய வேந்தர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளை ஒட்டி மொளப்பாக்கம் கிராமத்தில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கொண்டாடினர்.
இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் இளையவேந்தர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாளை புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சியினர் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் ரவி பச்சமுத்து பிறந்தநாள் விழாவையொட்டி பட்டாசு வெடித்தும் கட்சி கொடி ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சி பொருளாளர் தியாகு, துணை செயலாளர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் தியாகு, கட்சி நிர்வாகிகள் வினோத், கிருஷ்ணா, பலராமன், சுந்தர்ராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதி பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் முதியோர் இல்லத்தில் முதியோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து துரை சேனாதிபதிக்கு பாடல்கள் பாடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவருக்கு அச்சதை தூவி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் துரை சேனாதிபதிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தனது பிறந்தநாளை முன்னிட்டு துரை சேனாதிபதி கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு சிறப்பு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் முதியோர் இல்ல நிர்வாகிகள் கலந்து கொண்டு துரை சேனாதிபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் சாலையோர மரம் வேரோடு சாய்ந்து டெம்போ மீது விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பிரெஞ்சு கால கட்டமைப்பில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சாலைகள் மற்றும் சாலையோர மரங்கள் புதுச்சேரியின் தனிச்சிறப்பாக விளங்கி வருகின்றன. கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் ஒன்றான புசி வீதியில் இன்று காலை பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் சென்ற டெம்போ மீது விழுந்தது. பரபரப்பான காலை நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த போதும் அந்த பகுதியில் பாதசாரிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. மரம் விழுந்ததில் டெம்போ சேதமடைந்தது. மேலும் மரத்தின் கிளைகள் அருகில் இருந்த மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் மின்கம்பமும் உடைந்து சேதமடைந்தது. இதன் காரணமாக புசி வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி அதன் இடுக்கில் சிக்கியிருந்த டெம்போவை மீட்டனர். பின்னர் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.